இன்னொரு கேஸ் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எங்களுடைய உயிர் போராலும் பரவாயில்ல, எங்க மேல கேஸ் வந்தாலும் பரவாயில்ல. ನಾಳೆಗೆ நாங்க உள்ள வந்து ಎಂಪಿ ನೀವು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ರೈಲ್ವೆ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಾತಾಡಿ. ಸ್ಮಾಲ್ ಟೈಮ್ ಟೇಬಲ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮಾಡಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವೇನಕ್ಕೆ ಅಧಿಕಾರಿ ಆಗಿದ್ದೀರ? ಅಲ್ಲಿ எங்க வயித்துல அடிக்காதீங்க, எங்க வயித்துல அடிக்காதீங்க, எங்களை ஒழிக்காதீங்க. சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2:50க்கு விடணும், 3:50க்கு ஒயிட்ஃபீல்ட் ஸ்டேஷன்ல இருந்து பிக்கப் பண்ற மாதிரி இருக்கணும். எத்தனை கேஸுங்களா கூட நாங்க செஞ்சுச்சிருக்கோம், அதுக்கெல்லாம் நாங்க தயங்க கிடையாது. ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬೃಂದಾವನ್ ಬರೋ ಚೆನ್ನಾಗಿ ಟ್ರೈನ್ ಇಲ್ಲೇ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಡಿ, ಆಮೇಲೆ ಬಿಡಿ. ಆಯ್ತು, ಮಾತಾಡೋಣ ಅಷ್ಟೇ. 66532 ட்ரெயின், இந்த ட்ரெயினை வந்து நாம பெங்களூர்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பல்வேறு கேள்விகளையும் போராட்டங்களையும் பண்ணியிருந்தா இந்த ரயில்வே நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து 3:55க்கு விடுற ட்ரெயினையை வந்து ஒரு ஹவர் முன்கூட்டி விடக்கூடிய ஒரு நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. அமைச்சர்களோ இல்ல எம்எல்ஏக்களோ எம்பிகளோ இன்னைக்கு எந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாங்களோ, ஒன்னும் காது கேட்டும் கேட்காத மாதிரி, கண் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அதே நிலையில தான் அவங்க வந்து உட்கார்ந்து. உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்க அரசாங்கங்க எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யோகியத்தை இல்லை. நாங்க வந்து உங்களை என்ன கேட்கறோம், ஏதாவது கேட்கறோமா, காசு பணம் கேட்கறோமா, இல்ல வேற கேட்கறீங்களா? நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறது இல்ல, எங்களுக்கு இது வரைக்கும் வீட கொடுத்தது இல்ல, எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது, எங்களுக்கு போக்குவரத்து வசதி கிடையாது, எங்களுக்கு வேலையை கொடுங்க. ஒரு 10,000 பேர் வேலை செய்யறதுக்கு தயாராக கூட தங்கவே இல்லை. வேலையை கொடுங்க. 1000 ஏக்கர் இருக்குது, 10,000 ஏக்கர் இருக்குது, வேலையை கொடுத்தா நாங்க எப்படி போறோம்? ஆனா இந்த தொழிலாளிங்க போய் அங்க 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க, டிராவல் 6 மணி நேரம் வேலை செய்யறாங்க. 14 மணி நேரம் வந்து டிராவல் வேலையில போயிடுச்சுனாக்கா மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆகவே வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த ட்ரெயின் டைம் வந்து நாங்க பெங்களூர்ல இருந்தே ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்கிறோம். அது உண்மை. என்ன பண்ணாங்கன்னா, இந்த சதாப்தி ட்ரெயின் ஒண்ணு வருது, சதாப்தி ட்ரெயின் சென்னைக்கு தான் போகுது. கூடவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய அரசியல் நோக்கத்துக்கு அந்த வந்தே பாரத் ட்ரெயினையும் அதே நேரத்தில் விட ஆரம்பிச்சாங்க. அந்த காரணம் சொல்லி என்ன பண்ணாங்க, ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், ட்ராக் ரெடி பண்றோம், வந்தே பாரத்துக்கு வந்து ஆபத்துன்றது தான் அவங்களுக்கு. நமக்கு வந்து என்னன்றோம், கோடிக்கணக்கானவன் கோடீஸ்வரனுக்காக ரயில்வே துறை கிடையாது, சாதாரண மக்களுக்கு தான் ரயில்வே துறை. அவன் ஏரோப்ளைன்ல போறான், பிளைட்ல போறான், கப்பல்ல போறான், காரை வச்சுனுக்கிறான். இன்னைக்கு கூட சொல்றாங்க, இன்னைக்கு தகவல் ஆகட்டும், மங்கார்பேட் ஆகட்டும், சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகட்டும், பெரிய பெரிய இளைஞர்கள் ஆகட்டும், இன்னைக்கு அவன் பெங்களூர்லயே வாழக்கூடிய வசதி இருக்குது. நாம அங்க வாழ முடியுமா? கோலா தகவல்ல இருந்து வாழறோம், அங்க வந்து சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், இங்க வந்து வாழறோம். அந்த வந்தே பாரத்தை வந்து, அந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்காக வந்து இந்த நேரத்தை மாத்திட்டது எவ்வளவு பெரிய அநியாயம். இன்னைக்கு ஒயிட்ஃபீல்ட்ல மாத்திட்ட பிறகு என்ன பண்றான் அவன், அங்க வந்து லோக்கல் பைலட்டை வந்து ஒரு ஹவர் காக்க வைக்க முடியாது, அந்த ட்ரெயின் அங்க நிக்க வச்சு நிற்க முடியாது. ஆகவே அதை வந்து முன்கூட்டியே அனுப்புறோம். நீ முன்கூட்டியே அனுப்புறியோ பின்கூட்டியே அனுப்புறியோ, இன்னைக்கு தொழிலாளிகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நீ ஏன் கவலைப்பட மாட்டேன்ற? தொழிலாளிகளுக்காகத்தானே, சாதாரண மக்களுக்காகத்தானே ரயில்வே துறை. நாங்க போய் மெமராண்டம் கொடுக்கும் போது கூட அதிகாரிங்க ஒரு வார்த்தையை சொல்லினாங்க, நீங்க வந்து ஒழிக ஒழிக, திக்காரா திக்காரா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது ஏன் சொல்றாங்கன்னா, நாங்க ஏன் சொல்றோம், நீங்க சொல்ல வைக்கிறீங்க, எங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன ஆகுது. ஆகவே இந்த போராட்டத்தில் நாங்க என்னன்றோம், வாழ்க ரயில்வே, வாழ்க ரயில்வே, வாழ்க ரயில்வே. எங்க வயிற்றுல அடிக்காதீங்க, எங்க வயிற்றுல அடிக்காதீங்க, எங்களை ஒழிக்காதீங்க, எங்களை வந்து நாசம் பண்ணாதீங்க. எங்க வயிற்று பழப்புக்காக டெய்லி டிராவல் பண்றோம். மக்களுடைய, எங்களுடைய பிள்ளை குட்டிங்க இந்த பூமியில வாழணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராவும் பங்கலம் போய் உழைக்கிறோம். இந்த ட்ரெயின் டைம் வந்து தயவு செய்து 3:55க்கே ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து விடுங்க இப்போதைக்கு. ஒருவேளை உங்களால உடனடியாக மாற்ற முடியலன்னா, ஆனா தேசா சிட்டி ஜங்ஷன்ல இருந்து 3 மணிக்கு அதே ட்ரெயினை விடுங்க. இந்த போராட்டம் இன்னைக்கு ரயில்வே கேட்டுக்கு வெளியே நடக்குது, ரயில்வே ஜங்ஷனுக்கு வெளியே நடக்குது. நாங்க பல பிஜேபி போராட்டத்தில் 20 வருஷம் கேஸுக்கு போனோம், ரயில்வே கேஸ் தான். இந்த சொர்ணா ட்ரெயினை வந்து மாத்திட்டு 20 கம்பார்ட்மெண்ட்டா 12 கம்பார்ட்மெண்ட்டா போனப்போ இன்னும் கூட கேஸுக்கு போயினுக்கிறார் தோழர். இன்னும் கூட அடி உதவி வாங்கிக்கின்னு, லட்டி சார்ஜ் வாங்கிக்கின்னு அந்த தோழர்களுக்காக போராடி இன்னும் இருக்கிறோம். இன்னொரு கேஸ் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, இன்னொரு கேஸ் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எம்எல்ஏவை கேட்கிறோம், எம்பியை கேட்கிறோம், அமைச்சரை கேட்கிறோம். இந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளி ஒரு நாளைக்கு இறங்கி டிராக்ல உக்காந்துட்டாக்கா இந்த நிர்வாகத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? உன் வந்தே பாரத் எங்க 1000 பேர் மேல போயிடுமா? உன் சதாப்தி எங்க 1000 பேர் மேல ஏறி போயிடுமா? இந்த எம்எல்ஏங்கோ, எம்பிங்கோ, மந்திரிங்கோ இவங்க நல்லா நம்ம அணுகலாம்.
எல்லாரையும் பண்ணலாம், எல்லாரையும் அணுகலாம், எல்லார்கிட்டயும் பேசலாம். ஆனா நம்மளுடைய போராட்டங்கிறது பாருங்க, இன்னைக்கு நம்ம நின்று போராடுறோம் பாரு, இதே போராட்டத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். உங்களை வாழ்க வாழ்கிறோம், உங்களை போட்டுறோம், புகழறோம். நாங்க திக்காரா சொல்றது இல்ல, ஒழிக சொல்றது இல்ல. ஆனா எங்களை இங்க வெளியவே நிக்க வச்சிருக்கோம். எங்களுடைய உயிர் போராலும் பரவாயில்ல, எங்க மேல கேஸ் வந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு நாங்க உள்ள வந்து எல்லா ட்ரெயினையும் நிப்பாட்டி இன்னைக்கு ரயில்வே துறைக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். அப்போ அதிகாரிகளுக்கும் பேரை கிடும், மந்திரிகளுக்கும் பேரை கிடும், எம்எல்ஏ எம்பிங்களுக்கும் கிடும். அந்த நிலைமையை உருவாக்காதீங்க. ஆனா நம்மளுடைய ஸ்டேஷன் மேனேஜர் அவர் வெல்கம் பண்ணி நம்மள பேசினார். உண்மையா நல்ல விஷயம் இதெல்லாம். நாங்கெல்லாம் உங்க சார்பாக தான் இருக்கிறோம். நீங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிச்சயமா நிறைவேற்றுறோம். ஆனா மேலதிகாரிகிட்டே நாங்க பேசுறோம், இதெல்லாம் கூட பண்றோம்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் சரி, ஆர்பிஎஃப் பர்சனலும் சரி, அவங்க எல்லாம் கூட இன்னைக்கு நம்மளுக்கு உறுதுணையா நின்று இந்த போராட்டத்தை பண்றதுக்கு ஒரு சில இதுக்கு சொன்னாங்க, ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் இருக்கட்டும், அது சொன்னாங்களே தவிர நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து நாமெல்லாம் ஒன்றுபட்டு போராட்டம் 2:55 விடுறாங்க இல்லையா, அது தேக்கல்ல 3:30 மணி வரல நிக்க வைக்கிறாங்க. அது ஒயிட்ஃபீல்ட்லயே நிக்க வைங்க. இல்ல அந்த ட்ரெயின் அங்க நிக்க வச்சா கூட பிருந்தாவனம் வரதுக்கு முன்னால இந்த ட்ரெயின் இது மட்டும் அனுப்பிடுறாங்க. ஆமா, தேக்கல்ல நிக்க வைக்கிறது வந்து பிருந்தாவனம் வர வரைக்கும் இங்க நிக்க வச்சாங்க. அங்க நிக்க ஆமா, வைக்கிறாங்க. அந்த ட்ரெயின் இங்க நிக்க வச்சாக்க வரக்கூடியவங்க எல்லாம் ஏறி போவாங்க. அதுவே வரக்கூடிய நாட்கள்ல தோழர்களே, இது மட்டும் முக்கியமான அம்சமா நீங்க வச்சுக்கணும். நிச்சயமா இது வந்து வெற்றி பெறும். இந்த போராட்டத்து மூலியமா அவங்களுடைய காதுகளுக்கோ எல்லாருக்கும் நாங்க வந்து சேர்க்கிறோம். ஆனா வரக்கூடிய நாட்கள்ல இது தொடர்ந்தா நாம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். அதுக்கு உங்க எல்லோருடைய ஆதரவும் இருக்கும்ன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உங்க எல்லோருக்கும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறது நன்றி. இது தொடர்பா நெக்ஸ்ட் நீங்க யாரை பார்க்கலாம் தெரியுமா? இது தொடர்பா நாங்க பார்த்துட்டே தாங்கிறோங்க. எம்பியை பார்த்தவங்க, எம்எல்ஏ கிட்ட சொன்னாங்க. இப்ப திரும்ப நாங்க வந்து மறுபடியும் அவங்களெல்லாம் பார்க்கிறோம். அது பார்க்கறது ஒரு பக்கம், போராட்டம் இன்னொரு பக்கம். இது ரெண்டும் கூட போனாதான் எம்எல்ஏவும் எம்பிங்களும் கூட அவங்க ஓட்டுக்காக இருக்க முடியும். இந்த ஓட்டு, இவ்வளவு தொழிலாளிகளுடைய ஓட்டு, இவ்வளவு பேருடைய அந்த கோபம் அது அதிகமானாதான் அவங்க ಕೂಡ வந்து பேசுவாங்க. ஏன்னா ವಾಟ್ಸಪ್ನಲ್ಲಿ ಇಂಥ ಕಂಪ್ಲೇಂಟ್ಸ್ ನಮ್ಮ ಪ್ರೆಸ್ಸನ್ನು ಅವ್ರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರ ಏಳು ಕ್ಯಾಂಪೇನ್ ಮಾಡಿ ಅದರಿಂದ ನಾಳೆನೇ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದರೆ ನಾವು ಡೆಫಿನೆಟ್ ಆಗಿ ಎಲ್ಲರನ್ನೂ ಸೇರಿಸಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೋರಾಟ ಮಾಡ್ತೀವಿ. ಬೆಂಗಳೂರಿಗೆ ನಿಮ್ಮ ಆಫೀಸ್ಗೆ ಬರ್ತೀವಿ ನಾವು. ವಿ ವಿಲ್ ಕಮ್ ಟು ದಿ ರೈಲ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್. ನೀವು ಇಲ್ಲಿ ಬರೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನೀವು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂದರೆ ವಿ ವಿಲ್ ಕಲೆಕ್ಟ್ ಆಲ್ ದಿ ಡೀಲ್ ಕಾಲೇಜ್ ಟು DRM. ನಾವು ಬಿಡೋದಲ್ಲ ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳಿ. ಸೊ ನಾವು ಕೇಳೋದು ರೈಲ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ DRM ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿರುವ ಜನರಲ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಹುಬ್ಳಿನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೇನು ಗೊತ್ತಿಲ್ವಾ? ವೆನ್ ಯು ರಿವೈಸ್ ದಿ ರೈಲ್ವೆ ಟೈಮ್ ಟೇಬಲ್ ಫ್ರಮ್ January 1st, ನಿಮ್ಗೇನು ಗೊತ್ತಿಲ್ವಾ? ನಿಮಗೆ ಕಮರ್ಷಿಯಲ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇದೆ, ಆಪರೇಟಿಂಗ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇದೆ, ಇಲ್ಲಿ ರೈಲ್ವೆ ಮಾಸ್ಟರ್, ಸ್ಟೇಷನ್ ಮಾಸ್ಟರ್ ಇದ್ದಾರೆ, ಬೇರೆಯವರೆಲ್ಲ ನೀವು ಕನ್ಸಲ್ಟ್ ಮಾಡಿಲ್ವಾ? ಇಲ್ಲಿ ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲರ್ಸ್ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಹತ್ರ ನೀವು ಕನ್ಸಲ್ಟ್ ಮಾಡಿಲ್ವಾ? ಇಲ್ಲ ನಿಮ್ಮ MP ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಹತ್ರ ಕನ್ಸಲ್ಟ್ ಮಾಡಿಲ್ವಾ? ಯಾರ ಹತ್ರ ನೀವು ಕನ್ಸಲ್ಟ್ ಮಾಡಿಲ್ಲ. ಯೂನಿಲ್ಯಾಟ್ರಲಿ ಯು ಆರ್ ಚೇಂಜ್ ದ ಟ್ರೈನ್. ವಿ ಕಂಡಮ್ ಇಟ್. ನಾವು ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಕಂಡಮ್ ಮಾಡ್ತೀವಿ. DRM ಇರಲಿ, ಯಾರನ್ನ ಇರಲಿ, ರೈಲ್ವೆ ಇರೋದು ಸಾಮಾನ್ಯ ಜನಕ್ಕಾಗಿ, ನಿಮ್ಗಾಗಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಬೇರೆಯವ್ರಿಗಾಗಿಲ್ಲ. ಸಾವಿರಾರು ಸರ್ವೆ ಮಾಡ್ತೀರಾ, ನೀವು ಇದು ಮಾಡಿಲ್ಲ. ಸೊ ದೇರ್ ಫೋರ್ ನಮ್ಮ ಕಾಮ್ರೇಡ್ ಶ್ರೀನಿವಾಸ್ ಎಲ್ಲ ಥರ ಆ ಟ್ರೈನ್ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಮಾಡಲೇಬೇಕು. ನಾಳೆ ಅಂದರೆ ನೀವು ಹ್ಯಾವ್ ಟು ಚೇಂಜ್ ಇಟ್. ನಿಮ್ಗೆ ಅಧಿಕಾರ ಇದೆ. ವಿ ಅಪೀಲ್ ಟು ದಿ MP, ಆನರಬಲ್ MP, ನೀವು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ರೈಲ್ವೆ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಾತಾಡಿ. ಒಂದು ಸ್ಮಾಲ್ ಟೈಮ್ ಟೇಬಲ್ ನೀವು ಚೇಂಜ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಬೇರೆ ಏನು ಮಾಡ್ತೀರಾ ನೀವು? ವಾಟ್ ಯು ಆರ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಡೂ ಇಟ್? DRMಗೆ ಸಾಮಾನ್ಯ ಸ್ಮಾಲ್ ಟೈಮ್ ಟೇಬಲ್ ಕರೆಕ್ಟಾಗಿ ಮಾಡೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ ನೀವೇನಕ್ಕೆ ಅಧಿಕಾರಿ ಆಗಿದ್ದೀರ ಅಲ್ಲಿ? ವೈ ಆರ್ ದೇರ್? ಯು ಆರ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಸೋ ಮೆನಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್. ಯಾಕೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಮಾಡಿಲ್ಲ? ಸೊ ವಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ಲಿ ಕಂಡಮ್. ನಾವು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಇಡೀ KGF, ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್, ಇದು ಬಂಗಾರಪೇಟೆ ಎಲ್ಲನೂ ಈಗ ಕಂಡು ಮಾಡ್ತಾರೆ. ಶ್ರೀನಿವಾಸ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ಎಲ್ಲೆಲ್ಲಿಂದ ಏನೆಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ, ನಾನು ಡೀಟೇಲ್ಗೆ ಹೋಗಿಲ್ಲ. ಸೊ ಇನ್ನೊಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನಂದರೆ ರೈಲ್ ಕೋಚಸ್ ಯಾವಾಗ ಕಡಿಮೆ ಮಾಡ್ತಾರ, ಯಾವಾಗ ನೋಡಿ ಸಡನ್ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿರಲ್ಲ. 8 ಕೋಚಸ್ ಮಾಡ್ತಾರ, 12 ಕೋಚಸ್ ಮಾಡ್ತಾರ. ನಮ್ದು ಡಿಮಾಂಡ್ ಏನಂದ್ರೆ ದೇ ಶುಡ್ ಬಿ 20 ಕೋಚಸ್ ಫಾರ್ಮೇಷನ್. ಅದು ಇಲ್ವಾ? ರೈಲ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಲ್ಲಿ ಇದೆ, ಎಲ್ಲ ಕಡೆನೇ ಇದೆ. 20 ಕೋಚಸ್ ಇರುವ ಒಂದು ರೇಕಲ್ಲಿ ಬಿಡಬೇಕು. ನೀವು ಮಾರಿಗುಪ್ಪದಿಂದ, ಬಂಗಾರಪೇಟೆಯಿಂದ ಬಿಡಬೇಕು. ಮಾರ್ಕ್ಸ್ವಾದಿ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ ಯಾವತ್ತೂ ಕೂಡ ಇವತ್ತು ಜನರ ಪರವಾಗಿ ನಿಲ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ನಿಲ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಕಾರ್ಮಿಕರ ಒಂದು ಬೇಡಿಕೆಗಳಿಗೆ ನಾವು ನಿರಂತರವಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ
ಒಂದು ಪಕ್ಷ ನಮ್ಮ ಮಾರ್ಕ್ಸ್ವಾದಿ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ ಆಧಾರದಲ್ಲಿ ಇವತ್ತು ಈ ಒಂದು ಹೋರಾಟ ಇದು ಪ್ರಾರಂಭ ಮಾತ್ರ ಗಮನ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇದು ಪ್ರಾರಂಭ, ಇಸ್ ಓನ್ಲಿ ಬಿಗಿನಿಂಗ್ ಆಫ್ ದಿ ಸ್ಟ್ರಗಲ್. ಅವರೇನಾದ್ರೂ ಇವತ್ತು ಮರುಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ 6653 ನೀವು ಹಿಂದಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಓಡಿಸಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡಬೇಕಾದ ಅಂತಕ್ಕಂಥ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಮಾರ್ಕ್ಸ್ವಾದಿ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷದ KJF ಮತ್ತು ಬಂಗಾರಪೇಟೆ ತಾಲೂಕು ಸಮಿತಿಗಳ ಪರವಾಗಿ ಒಂದು ಮೆಮೊರಂಡಮ್ನ ನಮ್ಮ DRM ಕೊಡ್ತಾ ಇದೆ ಥ್ರೂ ಅವರ್ ಸ್ಟೇಷನ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಬಂಗಾರಪೇಟೆ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್. ಅದನ್ನು ನಮ್ಮ ತಂಗಡಾದವರು ಓದಿ ಕೊಡಬೇಕು. We are submitting this memorandum for your kind attention and for we are forwarding to the DRM and higher officials so that these issues can be solved easily and it is solvable. Simple thing. So when you are able to do in October, for 1 week you had operated the train from Kesar city. ದೈನಂದಿನ ರೈಲು ಪ್ರಯಾಣಿಕರ ಹೋರಾಟಕ್ಕೆ ದೈನಂದಿನ ರೈಲು ಪ್ರಯಾಣಿಕರ ಹೋರಾಟಕ್ಕೆ நாங்கள் அந்த பேம்ப்ளெட் எல்லாம் கொடுத்து சாதிச்சு அவர்கிட்ட பேசி எல்லாரும் சிக்னேச்சர் பண்ணி பெர்மிஷன் வாங்கி வந்திருக்கோம். இந்த நிர்வாகம் இன்னைக்கு வந்தே பாரத் மொத்த முக்கியத்துவம் தராங்க. பணக்காரர்களுக்கு மட்டுமே இயக்கக்கூடிய இந்த ரயில்வே நிர்வாகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. உன்னை ஒழிக்க சொல்றதுல வன்மையாக தான் கண்டிக்கிறோம். இன்னைக்கு இந்த போராட்டம் இதோட நிக்கணும் சொன்னாக்கா நாளையிலிருந்து தினப்பயணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில அந்த ட்ரெயின் வந்து மாலையில வீடு திரும்பக்கூடிய ட்ரெயின் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2:50க்கு விடணும். இன்னைக்கு 3:50க்கு ஒயிட்ஃபீல்ட் ஸ்டேஷன்ல இருந்து பிக்கப் பண்ற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு அந்த பழைய மாதிரியான அந்த நேரத்தை உடனடியாக இந்த ரயில் நிர்வாகம் அமல்படுத்தணும் சொல்லி கேட்டுக்கிறோம். இன்னைக்கு எத்தனை கேஸுங்களெல்லாம் கூட நாங்க சந்திச்சிருக்கிறோம். அதுக்கெல்லாம் நாங்க தயங்க கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் போராடும். இந்த போராட்டம் இதோட நிக்கணும்னு சொல்லிட்டு ரயில் நிர்வாகம் முயற்சி எடுக்கணும். மேலும் தொடர்பான அனைத்து தின பயணிகளும் இன்னைக்கு ரயில்வே டிராக்ல இன்னைக்கு படுவோம் சொல்லிட்டு எச்சரித்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தின பயணிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் அதே மாதிரி